இன்னும் சில ஆண்டுகளில் அரிசி ஒரு அரிய உணவாக மாறிவிட்டால் என்ன நடக்கும்? ஒரு புறம் கடுமையான வெப்பம், மறுபுறம் கடும் மழை. இதற்கு நடுவில் மனிதர்களின் அத்தியாவசிய உணவான அரிசி உயிர் பிழைக்க போராடுகிறது. என்னதான் அரிசிக்கு நடக்கப் போகிறது? வாருங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். உலக வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக எதிர்காலத்தில் அரிசி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய நாடுகளில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் பிரதான உணவு அரிசி. ஆனால் தற்போது பூமியின் வெப்பநிலை அதிகரித்து வருவது விவசாயத்துக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. அண்மையில் வெளியான சர்வதேச ஆய்வுகளின்படி உலகின் பல பகுதிகளில் வெப்பநிலை வேகமாக உயர்ந்து வருகிறது. ஆனால் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அரிசி பயிர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும் வேகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் அரிசி விளைச்சல் குறையக்கூடும் என கூறப்படுகிறது. இரவு நேர வெப்பநிலை கூட அதிகரித்தால் நெல்கதிர்கள் முழுமையாக வளராமல் போகலாம். இதனால் அரிசி தானியங்கள் குறைவாக உருவாகும். சில ஆய்வுகள் கூறுவதாவது, வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தால் கூட அரிசி உற்பத்தி சுமார் 10% வரை குறைய வாய்ப்புள்ளது. இதற்கு மேலாக காலநிலை மாற்றம் காரணமாக மழை பெய்யும் முறைமைகளும் மாறி வருகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் இதன் தாக்கத்தை தற்போதும் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த திட்வா காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பயிர்களை அழித்ததுடன் தற்போது காணப்படுகின்ற வெப்பமான சூழ்நிலை காரணமாகவும் இந்த பயிர்கள் சேதமடைகின்றன. மேலும் விஞ்ஞானிகள் கூறுவதாவது, வளிமண்டலத்தில் அதிகரித்து வரும் கார்பன் டை ஆக்சைடு அளவு அரிசியில் உள்ள சத்துக்களையும் பாதிக்கலாம் என்பதாகும். எதிர்காலத்தில் அரிசியில் புரதச்சத்து, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் அளவுகள் குறையக்கூடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதாவது உணவு கிடைத்தாலும் அதன் ஊட்டச்சத்து தரம் குறையக்கூடும் என்பதே இதன் பொருளாக கொள்ளப்படுகிறது. இந்த நிலைமைகளிலிருந்து மேலெழ உலக நாடுகள் ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனவா? வாருங்கள் பார்ப்போம். இந்த பிரச்சனையை சமாளிக்க உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. வெப்பத்தை தாங்கக்கூடிய புதிய நெல் வகைகள் உருவாக்கப்படுகின்றன. குறைந்த நீரில் வளரக்கூடிய நெல் விதைகள் குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதே சமயம் மரநடிகை, கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல், நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளும் மிகவும் அவசியமாகியுள்ளது. அரிசி என்பது வெறும் உணவல்ல, அது உலக மக்களின் வாழ்க்கை, பொருளாதாரம், கலாச்சாரம் போன்றவற்றோடு தொடர்புடைய ஒன்று. ஆகவே காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது என்பது இன்றைய உலகின் தலையாய பொறுப்பாக காணப்படுகிறது. எனவே இயற்கையை பாதுகாப்பது என்பது எதிர்கால உணவு பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு சமமானதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்களை மற்றவர்களுடனும் பகிருங்கள். விழிப்புணர்வுடன் இருப்போம்.